கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகம மொழியாக்கத்தை பொறுத்தவரையில் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அதற்கு முன்பு வரை வேதாகம மொழிபெயர்ப்புகளுக்கான முயற்சிகள் ஒன்று அரசு அல்லது உயர் அலுவலர்களின் உத்தரவு மற்றும் உதவிகளுடனும் அல்லது தனிநபர்களின் சொந்த முயற்சிகளாலும் செய்யப்பட்டன. 1804ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 7ஆம் நாள் இங்கிலாந்து நாட்டில் பிரிட்டன் சர்வதேச சங்கங்கள் உருவானது. இதனைத் தொடர்ந்து இது மாதிரியான வேதாகம சங்கங்கள் உலகின் பல நாடுகளில் தோன்றின. அதற்கு பின்பு மொழிபெயர்ப்பு போன்ற வேதாகம பணிகளில் இந்த சங்கங்கள் பெரும்பாலும் முயற்சி செய்தன. அது தன்னுடைய கிளை அலுவலகங்களின் உதவியோடு வேதத்தினை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யும் பணியினை ஏற்று செயல்படுத்தியது. இந்தியாவில் 1811ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் அதன் முதல் கிளை அலுவலகம் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பல பாகங்களிலே கிளைகள் திறக்கப்பட்டன. 1820இல் சென்னையில் ஒரு கிளை அலுவலகம் நிறுவப்பட்டு அதன் பின்பு சென்னை வேதாகம சங்கமே தமிழ் மொழிபெயர்ப்புக்கான முக்கிய பொறுப்பினை ஏற்று செயல்பட்டது. வேதாகம சங்கமம் பப்ரிசியூஸ் போதகர் மொழிபெயர்ப்பில் உள்ள இலக்கண பிழைகளை நீக்கி மொழிநடையினை திருத்தம் செய்வதற்காக ஒரு செயற்குழுவை அமைத்தது. அதில் இரேனியூஸ் போதகர் முதன்மை மொழிபெயர்ப்பாளராக நியமிக்கப்பட்டார். செயற்குழுவின் உறுப்பினர் யார் யார் என்ற விவரங்கள் அறிய முடியவில்லை என்பதால் மொத்த மொழிபெயர்ப்பு பணியினையும் இரேனியூஸ் போதகர் செய்து முடித்திருப்பார் என நம்பப்படுகிறது. இரேனியூஸ் போதகரின் மொழிபெயர்ப்பில் 4 நற்செய்தி நூல்கள் மற்றும் அப்போஸ்தல நடபடிகள் 1827இலும் புதிய ஏற்பாடு முழுவதும் 1833இலும் வேதாகம சங்கத்தாரால் சென்னையில் அச்சிடப்பட்டன. போதகர் இரேனியூஸ் புதிய ஏற்பாட்டினை மொழிபெயர்த்த பின்பு பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் ஆதியாகமம் தொடங்கி நியாயாதிபதிகள் வரையும், அதன் பின்னர் சங்கீதம், ஏசாயா, தானியேல் போன்ற புத்தகங்களையும் மொழிபெயர்த்தார். மீதமுள்ள புத்தகங்களை அவரால் முடிக்க முடியாமல் போயிற்று. பெர்சிவல் மொழியாக்கம் அல்லது பரீட்சை மொழிபெயர்ப்பு பணிக்கு பொறுப்பு வகித்தவர் பீட்டர் பெர்சிவல் என்னும் போதகர் ஆவார். இந்த மொழிபெயர்ப்பு குழுவில் அட்லி, ஸ்போல்டிங், ஹர்சிங்ஸ், ஏர்காட் மற்றும் பெர்சிவர் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். மேலும் இந்த மொழிபெயர்ப்பில் பெர்சிவல் போதகருக்கு முக்கிய நேர்முக உதவியாளராக இருந்தவர் தமிழ் கல்வித்துறையில் இன்று வரை அழியாத புகழ் பெற்றிருக்கிற திரு ஆறுமுக நாவலர் ஆவார். போதகர் பெர்சிவல் அவர்களது மொழிபெயர்ப்பு 1850ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் வெளிவந்தது. இந்த மொழிபெயர்ப்பில் யாழ்ப்பாணமும் சென்னையும் இணைந்து செயல்பட்டதால் ஐக்கிய மொழிபெயர்ப்பு என அழைக்கப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் அதன் பெயர் மாற்றப்பட்டு பரீட்சை மொழிபெயர்ப்பு என அழைக்கப்பட்டது. பிரிட்டன் சர்வதேச வேதாகம சங்கத்தின் மொழிபெயர்ப்பு பணியில் இரேனியஸ் போதகர் மற்றும் பெர்சிவல் போதகரின் பங்கு பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.